ரொம்ப நேரம் நிற்க முடியாது. இப்படி நடந்துனே இருக்கணும்னா நடக்கலாம். ஆனால் உண்மையிலே சரியான இலட்சியவாயன்னு சொல்லி என் நெத்தியில் ஒட்டியிருக்காங்க. வந்தாங்க, திடீர்னு வந்தாங்க, வீட்டு வாசல்ல வந்து நின்னு ஃபோன் பண்ணாங்க. கலாட்டா சேனல் தான் வந்தாங்க. மேல எனக்கு என்ன கோவம், என் மேல சித்துக்கு என்ன கோவம். உங்களுக்கு உடம்பு இந்த மாதிரி கேள்விப்பட்டேன், உடம்பு எப்படின்னா இருக்கு, ஃபோன் மூலியமா கூட கேட்கலாம். கால் பண்ணலாமா அவருக்கு? போடுங்க, எடுக்க மாட்டேன். உங்க கை ராசி அது பார்க்கலாம், எடுத்துட்டாங்க. நீங்க மக்கள் எல்லாரையுமே குடிய விட சொல்லுங்க. தயவு செய்து நான் குடிச்சு தான் இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டேன். நெட்டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா விஜிலியன்னா அவங்களுடைய ஒய்ஃப் தான் இருக்கிறாங்க. ஹாய் அண்ணா, வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? முதல்ல நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பரா இருக்கேண்ணா. அம்மா நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே அண்ணா, உடம்புக்குள்ள எப்படி இருக்கேண்ணா? கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்கு. கிரிட்டிக்கலாக தான் இருக்கேன். நாங்களும் வந்து நிறைய கேள்விப்பட்டோம், ரொம்ப வந்து உடம்பு சரியில்லைன்ட்டு. பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கீங்க ஆளும்போது. இது வரைக்கும் நான் எவ்வளோ 150 யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி லுங்கி ட்ராக்ஸு இந்த மாதிரிலாம் பண்ணதே இல்லை. இப்படி பண்ணும்போது கொஞ்சம் கூச்சமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, உடம்பு முடியல, பேண்ட்டு போட முடியல, ஓவர் டைட்டாக இருக்குது. அதனால தான் சரி லுங்கியோட. ஓகே, நான் எப்படி நான் பாதிச்சிச்சு உங்களுக்கு? எப்போ இந்த ஸ்டார்ட் ஆச்சு உடம்பு சரியில்லாது? உண்மையிலே நான் தண்ணி அடித்து வந்தாங்க. நான் யோகியன்னு சொல்ல விரும்பலை, நான் யோகியன் தான். நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்து எனக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம். அது அப்போ கொஞ்சம் இருந்தது நல்லா. அதுக்கப்புறம் வந்து 4 அடிவில் குழந்தை பிறந்து கொஞ்சம் பெரிய பையனாக ஆகும்போது கொஞ்சம் அடியோடய படிப்படியாக விட்டேன். ஒரே மிட்டாக விட்டேன் பாருங்க. அது ஒரே மிட்டாக விட்டது தான் தப்பாகி போச்சா என்னன்னு தெரியல. கண்டினியூவாக விட்டுட்டேன். விட்டுது ஒரு ரொம்ப வருஷமெல்லாம் இல்லை, ஒரு 8 மாதம் 9 மாதம் தான் ஆகுது. அப்போ வேணா வச்சு போன வருஷம் இந்த டிசம்பர் மாதம் ஆரம்பிச்சு சும்மா அன்டைமில் ரெஸ்ட் ரூம் போகலான்னு சொல்லிட்டு ஏழுங்களான்ட்டு எழுந்தால் கால் வரல. கால் சுத்தமாகவே வரலையா? வரவே இல்லை, நடக்க முடியல. கால் வரலன்னா உணர்ச்சி இருக்கு, எழுந்து நடக்க முடியல. திடீர்னு பார்க்குறேன் வயிறெல்லாம் வீங்கி இருக்கு, இங்கெல்லாம் வீங்கி இருக்கு, ஒன்றுமே முடியல. அப்படியே இப்படின்னு தடு மாதிரி. எப்படியோ எங்கள் அம்மா அங்கே பக்கத்தில் இருந்தாங்க, அவங்கக்கிட்ட சொல்லி போயிட்டு உடனே நான் ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ண. மிட் நைட்லேயே வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி கரெக்டாக ஒரு 15 நாள் இருந்தேன். வயிறு வீக்கம் போச்சு, கால் வீக்கம் போச்சு, எல்லா வீக்கமும் போச்சு. நல்லா தான் இருந்தேன். மறுபடியும் வீட்டுக்கு வந்தேன், ஒரு 10 நாள் தான் இருப்பேன், மறுபடியும் அந்த மாதிரி. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 6 தடவை ஜிஹெச்சில் தான் தங்கியிருந்தேன். 20 நாள் 15 நாள். இதெல்லாம் எத்தனை மாதங்களில் வந்துச்சு? இந்த ஜனவரியில் போன எண்டு டிசம்பர்லேருந்து இந்த பிரச்சனை வந்துட்டு. ஆமாம், இதுக்கு முன்னாடி வந்துருந்துச்சா? அதுக்கு முன்னாடி ஒரு அறிகுறிகள் தெரிஞ்சிருக்குல்ல, அந்த மாதிரி எதுவும் இல்லையா? இல்லை, 3 மாசமா தான் அது இப்படி இருந்ததே. இந்த 3 மாசமா தான் திடீர்னு வயிறு வீங்குச்சு, கால் வீங்குச்சு, அப்படியே பாத்ரூம் போகிறேன். இப்போ கூட பாருங்க, நான் வந்து இதோட இன்னைக்கு என்ன புதன்கிழமையா, 10 நாள் ஆக போகுது. 10 நாளில் மறுபடியும் வயிறு வீங்கிருக்கு, கால் வீங்கிருக்கு, நடக்க முடியல. மறுபடியும் நாளைக்கு ஹாஸ்பிட்டல். உங்களால் இப்போ நிற்க முடியுதா? நிற்கலாம், ரொம்ப நேரம் நிற்க முடியாது. இப்படி நடந்துனே இருக்கணும்னா நடக்கலாம். ஒரே இடமா உட்கார முடியாது ஒரு இடத்துல. ஆமாம், உட்கார முடியாது. நடக்கலாம். எப்பவுமே காலையில் ஒரு ரவுண்டு விற்பேன், சாயங்காலத்துலேயே ஒரு ரவுண்டு. என்ன மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறீங்க நீங்கள் டெய்லியும்? நான் இப்போ சாப்பிட்றதே வெறும் தயிர் சாதம் தாங்க.
தயிர் சாதம், காலையில் கேரட். இந்த ஆப்பம், ம் நைட்டில் இடியாப்பம், ம் இந்த தேங்காய் பால், பால், மதியானம் தயிர் சாதம், அது உப்பு இல்லாமல். உப்பு இல்லாம தான் உப்பு சாப்பிடணும். இல்லாம இல்ல, இன்னைக்கு கேரட் சாதமா முட்டை வேக வச்சு கொடுத்தேன். ஆனால் டெய்லி முட்டை சாப்பிட சொல்லியிருக்காங்க. முட்டை மட்டும் அந்த வெள்ளை அது கரு வந்து வெள்ளை. இந்த கரு சாப்பிடக்கூடாதுன்னு இருக்காங்க. ஒரு ஒயிட் மட்டும். ஓகே. அதாவது வந்து நீங்க நிறைய யூடியூப் சேனல் மூலமா தான் வெளியில வந்ததே. இது வரைக்கும் எத்தனை பேர் வந்து உங்களை இந்த மாதிரி பார்த்து விசாரிச்சாங்க? எத்தனை யூடியூப்காக மறுபடியும் வந்து வந்து பார்த்தாங்க. பார்த்து விசாரிச்சுட்டு போனாங்க. ஒரு 4-5 பேர் இருக்கும். அதிகமா. ரிஃப்ளெக்ட், ம் அப்புறமா எல்லோ பேஜஸ், ம் அப்புறமா கலாட்டா சேனல் இருந்து நேற்று சும்மா வந்து பார்த்துட்டு சும்மா 2 வார்த்தை பேசிட்டு அக்கா போயிட்டு வரேன்ட்டு போயிட்டாங்க. ம் இருக்குங்க, ஒரு 15 இருக்கும். ஒரு 10-15 இந்த 6 மாசத்துல எப்படி பார்த்தாலும் 20-25 கிட்ட இருக்கும். இருக்கும். ஆனா வந்தவங்க ஒரு 4-5 பேர் தான் அங்க பேமெண்ட் கொடுத்துருப்பாங்க. ம் மத்தவங்க சும்மா வந்து பார்த்துட்டு பேசிட்டு அக்கா நான் போய் ப்ரொடியூசரை அனுப்புறேன், ப்ரொடியூசர் பேசுறேன்னு அவ்வளவுதான். வேற யாரும் பேமெண்ட் நம்ம பேசணும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஆனா உண்மையிலே சரியான இறைச்சியவாயன்னு சொல்லி என் நெத்தியில ஒட்டிருக்காங்க. நான் மேனேஜர் இல்ல எங்க வீட்டை வந்து பார்க்கும்போது வந்து நீங்க பார்ப்பாங்க. தெரிஞ்சுக்கலாம். நான் பேமெண்ட்னும் பேச மாட்டேன். ம் சரி ஏதோ கொடுப்பாங்க. ம் நம்ம இந்த நிலைமையில இருப்போம். ம் ம் ஏதாவது அவங்க ஹெல்ப் பண்ணா அந்த பணத்தை வச்சு ஹாஸ்பிட்டல் செலவோ வீட்டு செலவோ ஏதோ ஒன்று பண்ணலான்ற ஒரு இது இருக்கும். ஆனால் ஜெனுனாக நடந்துக்கிற ஆளும் இருக்கு. இதுலேயும் ஏமாத்துறோம். நேத்து வந்தாங்க, திடீர்னு வந்தாங்க, வீட்டு வாசல்ல வந்து நின்னு ஃபோன் பண்ணாங்க. பேர் சொல்ல கலாட்டா சேனல் தான் வந்தாங்க, பேசினாங்க. இங்க தானே இங்க வந்து பேசினாங்க, கொண்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. பேமெண்ட் கேட்டது ப்ரொடியூசர்ட்ட சொல்லி அனுப்புறேன்னாங்க. போனே பண்ண. கலாட்டம் இல்லைங்க, அது பேர் சொல்ல விரும்பல. இப்போ யூடியூப் சேனல் மூலமா வந்து வெளியில தெரிய ஆரம்பிச்சது விஜய் சார். ஆமா, அவரோட யூடியூப் சேனல் தான் வந்து முக்கியமா வந்து நீங்க வெளியில தெரிய கண்டிப்பா ஆரம்பிச்சீங்க. கண்டிப்பா. நான் எல்லா மீட்டிங்லையும் சரி, ம். ஒரு ப்ரோக்ராமாக இருக்கட்டும், ம். ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், சித்து பேரை சொல்லாமல் நான் இருந்ததே கிடையாது. ம். ஏன்னா நான் ஏதோ என் வழியில் ஒரு வழியில் போனேன். ம். அவர் யதார்த்தமாக ஒரு கேள்வி கேட்க ம். நான் யதார்த்தமாக ஒரு பதிலை சொல்ல, அது எங்கேயோ போய் வைரல் ஆகி எங்கேயோ போய் எங்கேயோ முடிஞ்சு. உடனே நிறைய டிவி ஷோ ப்ரோக்ராமு, ம். படம், மூவி ஏகப்பட்டு பயங்கர பிஸியாக இருந்தோம். ஓகே. அவர் வந்து இப்ப கேட்டாரா, ஃபோன் பண்ணி அவர் பேசினாரா? அவருக்கு என்ன கோவமா இருக்கும், நம்ம இந்த மாதிரி வளர்த்து விட்டோமே, ம். இவன் இந்த மாதிரி ஆயிட்டாரே இவரு ம். அப்படின்னு கூட ஒரு கோவம் இருக்கலாம். இந்த மாதிரி தண்ணியை போட்டு இந்த மாதிரி பண்ணி இந்த அளவுக்கு இவ்வளவு கீழே கீழே வந்துட்டாரே இவரு, ம். நம்ம செஞ்சதெல்லாம் வேஸ்டா போச்சேன்னு கூட அதுல அவர் கோவமா இருக்கு. கோவமா இருக்கலாம். அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியாமல் சொல்கிறேன். நீங்க சொல்லுங்க. சித்து மேலே எனக்கு என்ன கோவம், என் மேலே சித்துக்கு என்ன கோவம். ம். நீ ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்துட்டு 10 லட்ச ரூபா கொடுத்துட்டு ம். நான் கொடுத்த பணத்தை எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டியே ம். அப்படின்னா கோவப்பட நியாயம் இருக்கு. ம். ம். அவர் ஏன் என் மேலே கோவப்படணும்? இல்லை இல்லை இல்லை, நானே உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன். சரி விடுங்க. சொல்லுங்க மேடம். இல்லை, இது சண்டை இல்லை. ம். இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியல, ம். சொல்லி புரிய வைக்கிறேன். சித்து வந்து என் மேலே கோவப்படணும்னு அவசியம் இல்லை. உண்மையை சொல்ல போனால் நான் தான் கோவப்படுறேன். கோவப்பட வேண்டியவன் நான். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து லட்சமாக எனக்கு பணம் கொட்டி கொடுக்குறேன். நானே மிஷினேன், நானே பிஜிலினே, ம். எப்படின்னா இருக்கீங்க, நான் இந்த மாதிரி ஃபாரின்ல இருந்தேனே, ம். துபாயில் ஃபன் பண்ணிட்டு இருந்தேனே, வந்துட்டேனே, சென்னையில் தானே இருக்கேன், ம். உங்களுக்கு உடம்பு இந்த மாதிரி கேள்விப்பட்டேன், உடம்பு எப்படின்னா இருக்கு, ஃபோன் மூலியமா கூட கேட்கலாம். பேசின்னு தான் இருக்கேன். சரி, உங்களுக்கு உடம்பு எப்படின்னா இருக்கு, எப்படின்னா டாக்டர்களாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்களா, இப்போ நீங்கள் நல்லா விசாரிச்சிங்க. ம். ம். அந்த மாதிரி அவர் ஒரு வார்த்தை கேட்டு இருந்தாலே இன்னும் ஒரு ஃபோன் கூட. அவர் 1 லட்ச ரூபாய் எனக்கு கொடுத்ததுக்கு சமம். எதுவுமே கேட்குறது இல்லை. நானும் எவ்வளோ வீடியோ கொடுத்துருக்கேன். ஒரு வீடியோ விடுவா நீங்கள் பார்க்காம இருப்பீங்க. சொல்லுங்க பார்ப்போம். ஆமா. இப்போ நீங்கள் சொல்லுங்கள். ஃபோன் பண்ணாலே அவங்க விக்கி, ஆமா விக்கி அவருக்கு பண்ணேன். அப்புறமா பிரசாந்த் அண்ணாவா, பிரகாஷ் அண்ணா அந்த பிளாக் ஷீப்ல இருக்கிறாங்க பண்ணேன். அவங்களுக்கு பண்ண எடுக்கல. நான் வந்து கோவமா சொல்லலைங்கண்ணா, உங்க வீடியோ எடுத்து வைரல் ஆனாரு, நிறைய படம் பண்ணாரு, எல்லாம் செஞ்சாரு, ஓகே. அவர் வேஸ்ட் பண்ணிட்டாரு, தண்ணி போட்டு வேஸ்ட் பண்ணிட்டாருன்னே கூட வச்சுக்கோங்க. சரி, அவரு பணத்துல அவர் வேஸ்ட் பண்ணிட்டாருன்னு கூட வச்சுக்கோங்க. நீங்க ஏன் அவரை வந்து எல்லா யூடியூப் ஆளுங்களும் வந்து கேக்குறாங்க, பேசுறாங்க, சொல்றாங்க, நீங்க வர வேணாம், நீங்க எங்க கிட்ட பேச இது பண்ண வேணாம். ஃபோன் பண்ணி என்ன அண்ணா இந்த மாதிரி இருக்கு, உங்க உடம்பு ரொம்ப கவலையா இருக்கேன் அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தை நீங்க கேட்கலாம் இல்லையா? இவங்க இவ்வளவு பேர் வந்து சித்து பண்ணாங்களா எல்லாரும் கேள்வி கேட்கும்போது நாங்க எதுவுமே பதில் சொல்ல முடியாத நிலையில வந்து இருக்கிறோம். நாங்க முள்ளு மலரும் மாதிரி நாங்க வந்து மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம இருக்கிறோம். நாங்க ஃபோன் போட்டாதான் எடுக்க மாட்டாரா? ஆமாம், ஒன்றா நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஒரு நிமிஷம் நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன்.
அதனால இந்த கேள்வியை வந்து கேட்கக்கூடாதுன்றது தாழ்மையான வேண்டுகோள். வயிறே சொல்லியாச்சு, அப்புறம் என்ன கால் பண்ணலாமா அவருக்கு? போடுங்க, எடுக்க மாட்டேன். உங்க கை ராசி அது பார்க்கலாம் எடுக்குதானு. ரிங்கு போயிட்டு இருக்கு. அது போயினே தான் இருக்கும். போற வண்டி போயிட்டு தான் இருக்கும். எடுக்க மாட்டாருங்க. கட் பண்ண வருங்க, தெரியும். யூடியூப் ஆளுங்க எப்படியும் வந்திருப்பாங்க, அவங்க தான் பேசுவாங்கன்னு தெரியும். ஓ, அன்னோன் நம்பர்ல இருந்தாலே எடுக்க மாட்டாரா என்ன? எடுக்கிறதே கிடையாதுங்க. இந்த நம்பரை மாற்றிட்டு இது சும்மா ஒரு டம்மிக்கு வச்சிருக்காரான்னு நான் தெரியல. அப்படியே தான் இருக்கும். ஃபுல் ரிங்கு போயிடுச்சு. எடுக்கல, ஃபோன் எடுக்கல. எடுக்க மாட்டாரு. திரும்பி ஒரு 1 மோர் போடலாம். எங்க 1 மோர் இல்லை, 10 மோர் போட்டால் கூட எடுக்க மாட்டாரு. கால் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். எடுக்க ஃபுல் மாட்டாரு. ரிங்கு போயிடுச்சு. ஏதோ ஒரு செகண்ட் டைம் கால் பண்ணியாச்சு. ஏன் உங்க டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க? கட் பண்ணுங்க. நோ ரெஸ்பான்ஸ். நம்ம தான் டைம் வேஸ்ட் பண்ண மாதிரி இருக்குது. ஆனா நம்ம அண்ணன் சமுத்திரகனி அண்ணன் பிஏ அவங்க போட்டு அடுத்த செகண்ட் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல்லேருந்து போடுறோம், யாருமா பேசுதுன்னு எடுக்கிறாங்க. சமுத்திரகனி அண்ணனுடைய ஃப்ரெண்டா அவர் தான் அதை வச்சிருப்பாரு அந்த ஃபோனை. அவங்க கேட்டோம், அவங்க பாலாவை யார் பேர் சொன்னாங்க, ஏதோ பேர் சொன்னாங்க. எடுத்துட்டு என்னம்மா விஷயம், அவர் வந்து ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கில் இருக்கார், சமுத்திரகனி அண்ணன் இருக்காரு, அவர் வந்து அவர் சொல்கிறாரோ சொல்லலையோ நான் சொல்கிறேம்மா ஒரு மரியாதை. அதே மாதிரி இப்போ பாதி மேனேஜர் பார்த்தியா ஃபோன் பண்ணேன், ரொம்ப நாளாக பண்ணாமல் இருந்தேன், நம்பர் இல்லை, நம்பரை கண்டுபிடிச்சேன், ஃபோன் பண்ணேன். அவருக்கு மேனேஜர் பேசினார், மலேசியா பேர், இந்த மாதிரி மலேசியா ஏதோ வெளிநாட்டில் தான் ஷூட்டிங்கில் இருக்காரு. அவர் வந்தோடனே கண்டிப்பாக விஜயனே நீங்கள் இப்போ இருந்து தான் சொல்கிறேன். உண்மையிலே அந்த மனுஷன்லாம் இங்கே இருந்து நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணுவார். இப்போ பார்ப்பது. ஆனால் இப்போ வந்து விஜய் டிவியில் குக் வித் கோமாளியில் வந்துட்டு ஒரு கோமாளியை வந்து இருந்தீங்க. அது அந்த நிகழ்ச்சி மூலமா வந்து நிறைய மக்களை வந்துட்டு சிரிக்க வச்சிங்க. அவ்வளோ மக்கள் வந்து சிரிச்சாங்க. உங்களுக்காகவே சில மக்கள்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. இப்போ வந்து எங்களெல்லாம் சிரிக்க வச்சதுக்கு லாஸ்ட்ல நீங்க இந்த நிலைமையில இருக்கிற ரொம்ப கஷ்டமா தானே இருக்குது. என்ன பண்ணுறது, சில இது சொல்ல போனால் நான் அவுட்டோர் ஷூட்டிங் எல்லாம் படத்துக்கு தான் போயிருக்கேன். அப்போ போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா வயசானவங்கலேருந்து சின்ன பசங்க முதல் கொண்டு, அங்கிள் நீங்கள் குக் வித் கோமாளியில் விஜய் டிவியில் வருவீங்களே நீங்கள் தானே அப்படின்னா, பரவாயில்லையே இந்த கிராமத்தில் கூட நம்மளை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்குது. ஆனால் இப்பயும் குக் வித் கோமாளி நானும் பார்ப்பேன். இன்னும் முன்னாடி இருந்த காமெடி எல்லாம் இப்போ இல்லாத மாதிரி தெரியுது. இப்போ பேசினாங்க அதை பிரியாங்கக்கா, நான் என்ன இன்னைக்கு பேசினாங்க ரோபோ சங்கர் அவங்க. நான் நினச்சி இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, நான் ஃபஸ்ட்டு பண்ணன்றதுனால நல்லா இருக்கு, இப்போ நல்லா இல்லைன்னு சொல்லலை. அப்போ வந்து காமெடி வேற லெவலில் இருந்தது. இப்போ ஒன்றும் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி காமெடி இல்லை. ஆனால் இவ்வளோ நேரம் வந்து எங்கள் கூட டைம் பண்ணி பேசினதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ வந்து எங்கள் ரெட் டாக்கீஸ் சேனல் சார்பாக எங்களுடைய சேனலோட எம்டி கதிரவன் சார் அவர் வந்து உங்களுக்காக முடிஞ்ச ஒரு தொகை வந்து கொடுப்பாரு, வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக வணக்கம் சார். நல்லா பார்த்தீங்க. வணக்கம். ஏதோ ரெட் டாக்கீஸ் சேனல் சார்பாக அண்ணனுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு சிறிய ஒரு உதவியை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். தயவுசெய்து மக்கள் யாரும் குடிக்காதீங்க. மது நாட்டிற்கும் கேடு, வீட்டிற்கும் கேடு. நீங்கள் மக்கள் எல்லாரையுமே குடியை விட சொல்லுங்கள். தயவுசெய்து, நான் குடித்து தான் இந்த நிலைமைக்கு ஆளாகிட்டேன். மறுபடியும் சொல்கிறேன், யாரும் தயவு செய்து குடிக்காதீங்க. ஏன்னா இந்த குடினால் ஒரு குடும்பமே நாசமாக போகுது. என் குடும்பம் நாசமாக போச்சுங்க, அதை கண்ணால் நான் பார்த்துட்டேன். அந்த மாதிரி உங்கள் குடும்பம்லாம் நல்லா இருக்கணும்னு மனசில் நினச்சிக்கினேன். அந்த மானங்கட்ட குடியை விட்டு தொலைங்க, நல்லா வயிற்றுக்கு சாப்பிடுங்க. நன்றிங்க.